நீங்க இருக்கிற இடத்த இப்ப எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு அறிகுறி காட்டி. கரெக்டா சொல்லுண்ணா. பேக் சைடா? நீங்க அது புது பாடி இல்ல இல்ல நம்ம அங்கதான் கூப்பிடறான்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பாப்போம். பாத்து வா நான் வரல. கூட சொன்னா இங்கதான் புருஷோத் எங்கடா? மாத்தி மாத்தி கேக்குது. இந்த பக்கம் கேக்குது, அந்த பக்கம் கேக்குது. புருஷோத் எங்கடா இருக்க? யாரு? குட்டிப்புலி இங்க என்னடா பண்ணு? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானு ஜீவா காம்போ இல்லாம நடுவில் வந்து குட்டி புலியா வந்திருக்காரு இந்த வீடியோல. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சுடுகாடை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நாங்க இந்த சுடுகாடை வந்து ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா குடிச்சிட்டு இந்த சுடுகாடு பக்கத்திலேயே வந்து தூங்கிட்டு இருக்காரு. பார்த்தா அடுத்த நாள் வந்து அவர் இறந்து கிடக்குறாரு. அது என்ன ரீசன் இப்போ வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ல சுடுகாடு ரூட்ல 6 மணிக்கு மேல யாருமே வரமாட்டாங்களாம். வந்தா ஒரு அழுகுற சவுண்டு, யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்டு, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆகி கிடக்குது. அப்படிப்பட்ட சுடுகாட்டுக்கு தான் நாங்க வந்து இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க என்ன நடக்குது, ஏன் இங்க வந்து வரமாட்டாங்க மக்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அந்த 3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு 18 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறத்துல தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது தண்ணி சுடுகாடுனாலே அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்ல, அது போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அட்வென்ச்சரா இருக்கும். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன புலி? அது இல்லாமல் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வழியில் ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாடி எடுத்துகிட்டு போய் புதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வர வழியில் அந்த பொறி, அந்த பானை அதெல்லாம் உடச்சி போட்டுருந்தாங்க. அது பார்க்க சொல்லலாம். என்னதான் நம்ம நார்மலாக லொக்கேஷன்ஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வைப் இருந்தாலும் ஒரு பயம் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பதட்டத்தோடையே அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோடையே வந்திருக்கும். போய் பார்த்தா தான் தெரியும். சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கு. நல்லபடி எடுத்து முடிச்சுட்டு கிளம்பணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். வழக்கம் போல எங்களோட காம்போக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான்வெஜ் எடுக்கிற காம்போ எல்லாம் அப்போ போய் நம்ம குட்டி புலி மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்து நாங்கள் கூடுவோம். ஏன்னா குட்டி புலி மாதிரி ஆள் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து சேஃப்டி அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கைஸ், சுடுகாடுன்றது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வந்து ஆண்டர் லொகேஷன்லாம் போகிறோம் எடுக்கிறோம். சுடுகாடு வந்து மிக மிக பேட் வைஸ் தரக்கூடிய வந்து இடம் வந்து. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க போனதப்போ சுடுகாடு ஒன்று அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் எனக்கு வரும். ஸோ எப்போ சுடுகாடுனா எனக்கு கொஞ்சம் பர்சனலாக எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த எல்லாருமே இங்க தான் புதைச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ நெகட்டிவான பாசிட்டிவான எவ்வளோ எனர்ஜிகள் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த எனர்ஜியை வந்து நம்ம பார்க்க போறோம், நம்ம தேடி போற எனர்ஜியை வந்து நம்ம மீட் பண்றோமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ. மறக்காம இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, எல்லாமே கொடுங்க. சுடுகாடு ஓகே. இப்போ இங்க ஏதோ சவுண்ட் கொலுசு சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. வந்து இப்போ கொஞ்சம் ஆத்து ஓரத்தில் இருக்கோம். நாங்கள் இப்போ போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். நிறைய பாரு. என்ன? ஐயோ இங்க ஒரு மாட்டை புதைச்சி வச்சிருக்காங்க. சுடுகாட்டில் மனுஷங்க தான் புதைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா மாடெல்லாம் கூட புதைப்பாங்க. ஆமா, நான் இறந்துச்சுன்னா வேற எங்க புதைப்பாங்க? இந்த மாதிரி இடத்துல புதைக்கணும். ஐயோ, பாம்பு கிம்பு போறான். நத்தை பத்தி எவ்வளவு பெருசு தலைக்கிட்ட மாட்டை புதைச்சிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா புதைச்சிருக்காங்கண்ணா. காலில் எடுத்து வாணா ஜீவா. பெரிய பாடி இருக்குது போல உள்ள மாட்டிங்குது போல. ஆமாண்டா. அடி அப்பா நிறைய இருக்கு அங்க பாருங்களா. ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி ஆகுதுடா ஜீவா. நல்ல வரவேற்பு கொடுத்து அனுப்புறாங்கடா நம்மள. ஆமா இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் பார்க்க போறீங்க.
இது முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே. இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம யாரும் இதை முயற்சி பண்ண வேண்டாம். முக்கியமா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல இதை ட்ரை பண்ணுங்க. ஹாய் கைஸ், ஐ அம் ஷூர் நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹியர் இஸ் தி ஏவியேட்டர் சாஃப்ட்வேர் பட் தென் நோ அக்சஸ். ஸோ இது ஃபேக் ஆஃப்டர் ஃபேக் பண்ணி டைம் தான் வேஸ்ட். பட் என்னோட ஃப்ரெண்ட் குணால் ஒரு சூப்பரான ஜீனியஸ் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காரு. நோ கீஸ் நோ கிமிக்ஸ், எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம இந்த சாஃப்ட்வேர் அப்சல்யூட்லி ரைட்டா ஒர்க் ஆக போகுது. அண்ட் கைஸ், இதை ஓபன் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி இது ஒரு கேம் சேஞ்சர். ஏன்னா 2020x கன்வெர்ட் பண்றது ஒரு மிராக்கல் தான். சீரியஸ்லி இது ஒரு கேம் சேஞ்சர் தான். இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், இப்போ வாங்க நம்ம 2 ரவுண்ட் ஆஃப் பெட்ஸ் இதுல பிராக்டிகலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், இந்த சாஃப்ட்வேர்ல உங்களால பார்க்க முடியும் மை லெவல் இஸ் லெஜெண்ட். அண்ட் இதோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா 6.16x. அண்ட் இப்போ வந்து நான் ஆட்டோ கேஷ் அவுட் 5.40x ஸ்டார்ட் பண்றேன். வாவ், டன், ஹியர் இட் இஸ் கைஸ். கைஸ், இப்போ நம்ம another ட்ரை பண்றோம். இந்த முறை நம்ம 8000 வச்சு ஆட்டோ கேஷ் அவுட் பாத்தீங்கன்னா 5x வைக்கிறோம். அண்ட் சாஃப்ட்வேரோட மல்டிப்ளையர் ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா 5.53x காட்டுது. Wow, great guys, 40,000 rupees. As you can see, இந்த சாஃப்ட்வேரோட accuracy 100% கரெக்டா இருந்துச்சு. Guys, நம்ம வின் பண்ணா மட்டும் இன்னிய couple of minutesலயே நம்ம withdrawal பண்ணிட்டோம். இதோட accuracy வந்து பாத்தீங்கன்னா 100% கரெக்டா இருந்திருக்கு. 3 simple steps ஃபாலோ பண்ணா போதும் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு absolutely ஃப்ரீயா கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் உள்ள போனீங்கன்னா ஒரு Telegram channel வரும். அதுல ரைட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க குணாலுக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஆல்ரெடி இதுல thousands of lucky users நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இத ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாம இந்த சாஃப்ட்வேரை இப்பவே ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் IS கோஎஃபிஷியன்ட்ஸ்க்காக உங்களோட லெவலை நீங்க இதுல ஈஸியா அப்கிரேட் பண்ணிக்கலாம். உடனே குணாலுக்கு மெசேஜ் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை கிராப் பண்ணிக்கோங்க. பார்த்துவாங்க. இந்த பக்கம் தான் ரூட் தெரியுமா? இந்த பக்கம் தான் இது கேள்விப்பட்டேன். போய் பார்ப்போம் கொஞ்சம் முன்னாடி. வந்துட்டோமே இவ்வளோ ரொம்ப நினைக்கிறேன். இது அங்கடா தருது தருதுண்ணா. தனியாக போகுது விஷயத்து முன்னாடி போ. தனியாக போகுதுண்ணா. எப்படிண்ணா போனோம்? பார்ப்போம். பார்த்து வாடா. நீ ஃபஸ்ட்டு உள்ள வாடா. நீ ஃபஸ்ட்டு வெளியே போகாத. பக்கத்துலேயே அது சரியா? கீழெல்லாம் பார்த்துனா நிறைய இரவாட்டிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க என்னத்துக்கு. ஏய், இன்னும் வந்தோடனே ஐ கேன் ஃபீல் டு வைப்ஸ், நெகட்டிவ் வைப்ஸ். எஸ், பார்த்து வாடா புதுசத்தை. கீழே இரவாட்டிகள்லாம் நிறைய இருப்பாங்கண்ணா. சுடுகாடு மட்டும் உங்களை பேட் வச்சுருக்குன்னு தெரியல. எங்கே கால் வைக்கிறதுனே தெரியல. அது பாருங்களேன், உங்களுக்கு இது மண்ணு மாதிரி தெரியும். ஆனால் வந்து ஒருத்தவங்க வந்து பொச்சி வச்சிருக்காங்க. ஆமாம், வழியில் பார்த்து போக சித்த. இந்த இடம்னால இங்கே தானே? இங்கே தான்டா, இங்கே தான்டா. லைனாக பொச்சிருக்காங்க பெயிண்ட் போட்டு. எந்த போன போகிறது? வா வா வா. யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? ஓ, கேக்குதாண்ணா? தூரத்து சத்தம் மட்டும் கேக்குது எனக்கு. ஆமா, ஃபர்ஸ்டே கேட்ச்சு எனக்கு. அப்படின்னு கேக்குதுல. சுத்தி முத்தி கீழே பாரு, கீழே பாரு. என்ன அண்ணா 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 பாத்துறா பாத்துறா. டூலி பாத்து பாத்து வரும் வரும் வரும். ஏய், கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது. கைஸ், உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் எங்களுக்கு கிளியரா கேக்குது. இப்போ அழுகு சவுண்ட் கேக்குது. நீங்க தானா? பாத்துரா கூட சரியா? யாராச்சும் இருக்கீங்களா இங்க? உங்ககிட்ட பேசலாம் தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சுடுகாடா இருக்கு. 3 பேர் வந்திருக்கோம். போயிட்டு முடிவாங்க. வழி உங்க வீட்டு பிள்ளையா எங்களை நினைச்சு அப்படியே வரவேற்று கொள்ளுங்கள். வரவேற்றுலாம் கொள்ளாதீங்க. நாங்கள் வந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி போயிடணும். எங்களுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களையும் உள்ள கொண்டு வராதீங்க. உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கோம். இங்க ஒரு பையன் இறந்து போயிருக்கான். இவர் இல்லை, ரீசெண்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்காரு. அந்த மாதிரி அந்த சமாதி தேடுங்கண்ணா. இந்த இவ்வளோ பேர் சுடுகாட்டில் எப்படா போய் தரோம்? நம்ம எதுக்கு நம்ம ஒரு 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 பிளான் பண்ணலாம்ண்ணா. என்கிட்ட கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு ஆப் இருக்கு. இதில் ட்ரை பண்ணுவோம். எஸ், வாய்ஸ் கேட்டாலே பெருமாள் நீங்கள் உங்ககிட்ட பேசலாம் தான் வந்திருக்கோம். எங்ககிட்ட நீங்க தாராளமா பேசலாம். நீங்க இருக்கிற இடத்த சொல்ல முடியுமா? ப்ளீஸ்.
எங்களை சுத்தி யாராச்சும் இந்த இடத்துல இருக்கீங்களா? உங்களோட ஆத்மா இன்னும் இங்கதான் இருக்கா? அவங்க இருக்கிற இடத்த காட்ட முடியுமா? நீங்க இருக்கிற இடத்த காட்ட முடியுமா எங்களுக்கு? இல்ல கரெக்டா சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்த இப்ப எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு அறிகுறி காட்டி. கரெக்டா சொல்லுங்க. பேக் சைடா? நாங்க இங்க இருக்கிறதுனால இப்ப எங்களோட உயிருக்கோ வேற வேற உடலுக்கோ எங்களுக்கு எதனா தீங்கு விளைவிப்பீங்களா நீங்க? தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? உதவி வேணுமா உங்களுக்கு? வேணும். காட்டுங்க. இந்த பக்கம் வருது. அங்கதான் இருக்கு. ஏன் அப்படி அழுவுறீங்க? தனியா போதா பாத்து சுடுகாட்டுல எங்கன்னா பச்சைக்கு போறோம் நம்ம போயிட்டு. இந்த பக்கம் தானே உங்ககிட்ட வந்துட்டோமா? நாங்க உங்ககிட்ட நாங்க வந்துட்டோமா? தாராளமா நீங்க ஏதாச்சும் அறிவு தரலாம் எங்களுக்கு. ஏய் கம்முன்னு வாடா, கீழே பார்க்காத, சேஃபா வா. இப்படிதான் நைட்ல இங்க வரவங்களை எல்லாம் தொல்லை பண்ணுவீங்களா நீங்க? போய் பார்ப்போம். நீங்க வரலாம் முன்னாடி, ஏன் வரமாட்டீங்கன்னு தெரியல. ஆனா அங்க அந்த தெரிஞ்சு நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஏய் பாத்து அவங்க எல்லாம் நிக்க பாரு, ஓர சைடுல நீங்க அது நம்மள வர வர உள்ளானதான் வரோம். வந்துடுறீங்க, அங்கேயே இருங்க, வந்துடுறோம். பார்த்து போங்க, பார்த்து போங்க, பார்த்துடா. தனியா எங்கேயும் போகாத, பக்கத்துல இரு. உங்க இடத்துக்கு வர வைக்கிறீங்களா? நான் உங்க இடத்துல தானே இருக்கோம். நாங்க என்ன உதவினாலும் கேளுங்க. நீங்க இங்கதான் யாரையோ பார்த்தோம். இங்க தான்டா பார்த்தேன். இல்ல இல்ல, நம்ம அங்கதான் கூப்பிடறான்னு நினைக்கிறேன். பாத்தோம்னா அது இன்னும் என்னடா புதுபாடி நம்ம பேசுறது அவங்கள இருக்கும் நம்ம கிட்ட. ஏதாச்சும் புது தரத்து வாய்ப்பு இல்ல இல்லடா, ஏதாவது புது தரத்து வாய்ப்பு இருக்குல்ல. எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்ப்போம். பாத்து வா. நான் வரலாம். வரலாம், தாராளமா கிட்ட வரலாம். வாங்க. தூக்கி அடி போட்டுச்சு. பேசலாம். அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. யாருக்கிட்ட? அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. அவங்ககிட்ட என்னடா பேச போற நீ? கண்டிப்பா ஏதாச்சும் நடக்கும். ஏன்னா அவங்க இன்னைக்கு தான் இங்க வந்திருக்காங்க. ஆமா. கூட தானே சொன்னா. இங்கதானே இருந்தான். ஏய் புருஷோத் எங்கடா?
டேய் எங்கடா போனா புஷோத் டேய் குட்டி புலி புலி அந்த பக்கம் இருக்கிற சவுண்ட் போனான் ஏன் அவன் தனியா போறான் அவன் கூடவே இருக்கான்னு அப்பத்துல சொல்லிட்டு இருக்கான் அவனை குட்டி புலி டேய் புஷோத் டேய் எங்கடா இருக்க கீழே பார்த்து போங்க ஏய் எங்க போற அதுக்குள்ள டேய் ஒருவேளை நீ சொன்ன பத்தியா உங்களுக்கு ஏதாவது வேணுமா எங்கிட்டு இருக்கீங்களா வேணும்னு கேட்டுருந்தேன் உடம்பு கேட்டுருக்கோம் டேய் சின்ன பசங்கடா நம்ம எல்லாரும் குட்டி சின்ன வயசுடா அவங்களுக்கு இறந்தவனும் 18 வயசு தான் இவனுக்கும் 18 வயசு தான் சீக்கிரம் கரெக்டா அவன மாதிரி இருக்கான் பையன் அந்த உடலை கேட்கணும்டா மாத்தி மாத்தி கேக்குது இந்த பக்கம் கேக்குது அந்த பக்கம் கேக்குது ஏய் புஷோத் எங்கடா இருக்க நீ அந்த பக்கம் போய் பாரு அந்த பக்கம் போய் பாரு நான் அந்த சவுண்ட் கேட்டு எடுத்து போறேன் நீங்க இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் கைஸ் கரெக்டா தெரியல ஆனால் ஜெகன் சொன்ன மாதிரி மேபி வாய்ப்பு இருக்குது அதுக்கும் ஏன்னா இறந்து போன அந்த பையனும் வந்து கரெக்டாக 18 வயசு தான் ஆகுது இந்த புஷத்துக்கும் 18 வயசு தான் ஆகுது மேபி அதுவும் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் தெரியல நீங்கள் உங்களுக்கு உடல் உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு வேணுமா புஷத்து எங்கடா இருக்க கைஸ் கிளியராக சவுண்டு மட்டும் கேட்குது அவனோட சவுண்டு அவனை விட்டுருங்க என் உடம்பு என்ன எடுத்துக்குங்க புஷத் ஐயோ இங்க எலும்புலாம் இருக்கு குட்டி புலி டேய் புருஷாத்தே டேய் எங்கடா கடவுளே ஐயோ சவுண்டு வருதுன்னு எப்படி கேக்குது கல் சவுண்டு இது என்ன புதுசாக இருக்குது உள்ள ஆம்பளை சவுண்ட் தானே கேட்டுச்சு கைஸ் இங்க சுத்தி டெட் பாடியா இருக்கு டேய் எங்கடா இருக்க புஷத் இதோ ஆறு மாதிரி இருக்கு பக்கத்துல ஓட மாதிரி இருக்கு ஓ மை காட் இது ஒரு யாரோ டெட் பாடி இங்க இருந்து தோண்டி எடுத்துருக்காங்க ஐயோ நான் ரொம்ப அமைதியாயிடுச்சு இடமே ஏய் குட்டி புலி அங்கே தான் சவுண்டு கேட்குது இது வந்துட்டேன் வரேன்டா வர்றா ஏய் ஜெகண்ணா இங்க டெட் பாடி தோண்டி எடுத்துருக்காங்கடா ஜெகண்ணா இங்க இருந்து தான் எங்க தோண்டி எடுத்துருக்காங்க நல்லா தெரியுது எதுவும் நடந்துருக்கு கைஸ் இங்க மனுஷனோட மண்டோடு கைஸ் மண்டோடு கைஸ் கிளியரா தெரியும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மண்டோடு இங்க யாரோ தோண்டி எடுத்திருக்காங்க இந்த பணத்தை எலும்பு நீங்க எங்கதான் இருக்கீங்களா யாரு புஷத்த கைஸ் ரிஸ்க் டேய் எங்கடா போன ஐயோ தெரியாதனமா உன்னை கூட்டின்னு வந்துட்டு ஏய் யாரு டேய் குட்டி புலி இங்க என்னடா பண்ணுகிற ஜீவா 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 இங்க வாடா டேய் டேய் ஏந்துடா டேய் ஏந்துடா ஜீவா ஐயோ அவன் இருக்கானே ஏந்துடா குட்டி புலி ஒண்ணு இல்லடா ஏந்துடா ஜீவா புஷத் நான் கேக்குதானா கிடைச்சானா வந்துட்டு ஜீவனா இங்க யாரும் நிக்கிறாங்கண்ணா நீ வா பஸ் வா இவன அப்படியே ஐயோண்ணா கூடு ஏய் புஷத் எப்படி எங்க வேணும் திருப்பி தெரியலையா
சரி ஏந்திரு வா ஃபர்ஸ்ட் வா ஏய் ஏந்திரு வா அடே புருஷோத்த கூட உனக்கு படிச்சு எதிர்த்த மாதிரி சொன்னேன் அவனை கூப்பிட்டாங்கன்னா முதல்ல தெரியுது போல கூட என்ன சொன்னேன் செப்பல் எங்க ஃபர்ஸ்ட் இங்க உட்காந்து ஒரு நிமிஷம் செப்பல் எங்கன்னு பாரு நான் வந்து நான் பாக்குறேன் ஜெகன் ஒரு விஷயம் சொல்றேன் கண்டிப்பா நம்ப மாட்டீங்க ஒரு டெட் பாடி தோண்டி அந்த டெட் பாடியில இருக்க மண்டோடு எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிருக்காங்க பூஜைக்கு எடுத்துன்னு போயிடுவாங்கடா டேய் ஜீவா பயங்கரமான விஷயம் நடந்துட்டு இங்க கிளியரா தெரியுது நோண்டி எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி விஷயம் தான் மண்டோடு மட்டும் பார்த்தேன் மண்டோட ஒரு பீஸ் ஒரு சைஸ் மட்டும் இருந்துச்சு பார்த்தோன்னே ரொம்ப ஜர்க் ஆயிடுச்சு இருக்காங்க ஏய் கோல் சவுண்ட் கேக்குதுடா நீ போ புரியுது கிளியராக பார்த்தேன் அங்கே விஷயத்த பண்ணியிருக்காங்க அது எப்போ இந்த எத்த டெட் பாடினான்னு தெரியல பட் ஆனால் ரொம்ப ஆர்டேட்டிங்காக இருந்துச்சு இந்த இதில் பார்க்கும்போது அந்த தோண பள்ளம் கூட அப்படியே இருக்குண்ணா ஆத்தோரத்தில் டேய் யார் கூப்பிட்டாங்க ஒரு நிமிஷம் இருக்கு இருங்க நான் சொல்றேன் என்ன இருந்தேன்னா பாட்டில் ஒஞ்சுதா அண்ணா நீ இப்படி வந்தேன் அவ்வளோதான் அது பாட்டிலடா பானடா அது பானையா தெரியல யாரும் ஒஞ்சுது அதுதான் பின்னாடி வந்தேன் பார்த்தா இங்க இருந்தா நான் இங்கேயும் ஏய் சவுண்ட் கேக்குதுடா அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அது ஆத்மா ஒன்றும் சாந்தி அடையாம இருக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே வந்தோம் ஏன் இப்ப எங்களையே வந்து இதுமா பண்றீங்க போட்டு தூக்குறீங்களாண்ணா இல்லைண்ணா அது பிரேதாத்மலாம் அப்படி தான் இருக்கும் அதோடைய வீரியம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கையில அது அடக்கணும் ஒரே வழி தானே ஜெகண்ணா அது அடக்கணும்னா அதோடைய ஆசையை ஒன்று நிறைவேற்றி வைக்கணும் அங்கதான் சத்தம் கேக்குது ஆமா கருப்பு கலர்ல புதுசு கூட வரு ஜெகண்ணா சரிப்பாங்கடா சரி போடா சார் ஒரு கிட்ட வருது ஜெகண்ணா வருது வரலாம் நீங்க வரலாம் வாங்க என்கிட்ட வாங்க தைரியமா வாங்க நாளைக்கு பார்த்து உன்னை விட்ட குட்டி புளிய வந்து தோண்டி பொட்டுண்டா அது தனியா போதும் சொன்னா தனியா போயிட்டேன் கடைசியில சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல அல்லாம இன்னைக்கு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்காங்க அப்போ இந்த இடம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்க நீங்கள் நினைப்பீங்க என்னடா அப்படியா என்னடா வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக முடியாது நண்பர்களே ஏன்னா இன்னைக்கு தான் பறிச்சிருக்காங்க அது இல்லாமல் ஆல்ரெடி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சுடுகாட்டுது இவன் காணணுன்னு பயன்ட்டேன் நாளை பிள்ளை இவன் வீட்டுக்குலாம் யார் பதில் சொல்லுவோம் ஜெகண்ணா நம்ம இது ஒன்று சொன்ன மாதிரி யோசிக்காம போயிட்டா கரெக்டா இறந்து போகணும் 18 வயசு நீங்க சொன்னதை பண்ண நான் நினைக்கிறேன் நம்ம புஷத்தின் கூட்டு வந்து பெரிய தப்பான ஒரு ரிஸ்கான விஷயம்டா எனக்கு தெரியாது உடம்பு ஓகேவா நீ நார்மலா நீங்க ஃபீல் பண்ணடா அந்த சுடுகாட்டில் பயங்கரமான அந்த நெகட்டிவ் இருந்துச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணும்போது அதை தாண்டி ஒரு விஷயத்தை பார்த்தேன் அது கேமரா லைட்டாக ஷூட் பண்ணாங்க உங்களுக்கு நல்லா பார்த்துருப்பீங்க அதான் நான் அந்த டெட் பாடி தோண்டி என்னவோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது அந்த இடமே அப்படி தான் இருந்துச்சு ஒரு அவனோட உடம்பா இல்லை வேற யாராச்சும் எதனா பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போன ஒரு உடம்பான்றது தெரியல பட் ஆனால் ஒரு எலும்பு கூட இல்லை ஒரு 2-3 எலும்பு பீஸு மண்ணோட ஒரு சைஸ் மட்டும் பெருசாக இருந்துச்சு அது மட்டும் கிளியராக பார்த்தேன் தோண்டி இது பள்ளம் கூட அப்படியே இருக்கு மூடாமல் அப்படியே போயிருக்காங்க எதுக்காக பண்ணாங்கன்றது தெரியல இந்த பிளாக் மியூசிக் தான் பண்ணுவாங்களே அந்த மண்ணோட வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்களே அதுக்கான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதை தாண்டி இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு அது பிரேதாத்மான்றதுனால நம்மளால சமாளிக்க முடியாதுண்ணா அது ஒரு விஷயம் இருக்கு நம்ம இது வரைக்கும் இந்த சேஃபாக வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சரி முடிச்சிடலாம் ஸோ ஓகே கைஸ் நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறோம் இந்த வீடியோ முடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா இவனுக்கு எல்லா வீடியோக்கும் இப்படி கேட்குறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்ககிட்ட இருந்து கேட்கறது நாங்கள் வந்து அது மட்டும் தான் கேட்குறோம் எதிர்பார்க்கறது அது ஒன்று மட்டும்தான் அது மட்டும்தான் ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ அந்த லைக்கும் போட்டுருங்க அந்த கமெண்ட்டும் பண்ணுறேங்க இதை நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணலாம் எங்களுக்காக இனிமேல் எல்லா வீடியோவும் நாங்கள் அந்த மாதிரி தான் கேட்க போகிறோம் நாங்கள் ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறோம் முடிஞ்சால் இந்த சுடுகாடை டீமோடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் கைஸ் ஒரு சின்ன ரிமைண்டர் ஆல்ரெடி குணால் சாஃப்ட்வேர் இன்டர்நெட்ல பூம் ஆயிட்டு இருக்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க குணாலுக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த சாஃப்ட்வேர் அப்சல்யூட்லி நோ காஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்க போகுது மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க